ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஃபைனலி எல்லாம் இந்த வதந்தி சீசன் 2 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிலீஸ் ஆகாமல் பேச வாய்ப்பு கிடையாது. ரிலீஸ் ஆகி ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா, கிரிட்டிக்ஸ் எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லக்கூடாது தான் வெப்சைட்லேயே ரீலிங்க் பண்ணியிருக்காங்க. அதாவது திரும்ப அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதே போய் பார்க்கணும் சொல்லி. ஸோ இந்த சீரீஸ்க்கு அந்த அளவுக்கு இப்போ ஹைப் பில்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நானும் ஒத்துக்கிறேன். நானும் ஃபஸ்ட்டு அந்த சீரீஸை கேள்விப்படும் போது பார்க்கணுமா அப்படின்னு தான் இருந்தேன். சரி, ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தேங்க. ஏன் பார்க்கணுமா இருந்தேன்னா, ஏன்னா இப்போ ரீசெண்டாக தமிழ் படம் எது பெருசாக இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டேங்குது. தமிழ் சீரீஸும் அதாவது சீரியல் இல்லை, சீரீஸும் எதுவும் சொல்லிக்க தகுந்த மாதிரி எதுவும் பெருசாக வரல. அதே மாதிரி சீசன் 2 பார்த்தா எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக கிடையாது. ஸோ அதனால சீசன் 2 நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி, ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது பார்க்கறதா ஓப்பன் பண்ணேன். இல்லைங்க, ஐ ஆம் டன். ஐ ஆம் சாரி, ஐ வாஸ் ராங். நான் ஆக்சுவலாக இந்த சீரீஸை பற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது அண்டர்ஸ்டிமேட் பண்ணியிருக்கக்கூடாது. சீரியஸாக அமேசான் ப்ரைம், அதாவது அமேசான் செஞ்சுக்கிட்டீங்க போங்க, செஞ்சிட்டீங்க சீரீஸ். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கும்போது நீங்கள் நல்ல படமே எடுக்கலாமே டவுட்டாக இருக்குது. அதாவது அமேசான் ப்ரைமில் சீரீஸாக நல்லா எடுப்பாங்க. எதுக்கு அவங்க சீரீஸ் எடுக்கிறது போல படமாக எடுத்து தேட்டர் எடுப்போன்னா நல்லா காசு வரும். அவங்க லிட்டராக படமே எடுக்க. சரி, அப்பார்ட் ஃப்ரம் தட், ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸோட கதை என்னன்னா, சைட்லேயே பார்த்துருப்பீங்களே, ஆக்சுவலாக இந்த சீரீஸில் 2 எலும்புக்கூடுங்க கிடைக்கும். அந்த எலும்புக்கூடுங்க யாரு, அப்போ யாரும் கொலை பண்ணால் ஆக்சுவலாக மணிக்கும் இந்த எலும்பு லிங்க் இருக்கா இல்லையா, மணி தான் இந்த கொலையை பண்ணானா, இப்படி பண்ணால் யார் பண்ணியிருப்பா. இதுதான் பேசிக் கதை. பேசிக்காக தான் இருக்குது. முக்கியமே ஸ்க்ரீன் பிளே, அந்த அந்த ஸ்டோரி தான் முக்கியம். நான் ஓப்பனாக சொல்லுங்க, இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லி ஆகும். ஃபஸ்ட்டு இந்த படத்தில், அதாவது இந்த சீரீஸில் பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விவேக் பிரசன்னா தாங்க. ஃபஸ்ட்டு 4 எபிசோட் அவர் தாங்க ஆர்ட் ஆஃப் த ஷோ அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் எபிசோட் ஒரு 1/4 மணி நேரம் என்ட்ரி ஆக மாட்டார். ஸோ ஓரளவுக்கு கதையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் சீரியஸ் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எபிசோட் பாதி முடியும் போது அவர் என்ட்ரி வரும். வந்த உடனே நான் வந்துட்டல, இனிமேல் நான் தான் இங்கே கிங்கன்ற மாதிரி சசிகுமார் தூக்கி சாப்பிட்ட அளவுக்கு அந்த ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ், டைலாக், அந்த ஒரு சாமிங்னஸ் இல்லை வேற எல்லாம். முக்கியமாக அந்த ஒரு ஹியூமர், லிட்டரலாங்க ஒரு ஹியூமர் வேற ரகம். ஃபஸ்ட்டு 4 எபிசோடு ஈஸ் ஆர்ட் ஆஃப் த ஷோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4 தூக்கி சாப்பிட்ட. நீங்கள் பக்கத்தில் சசிகுமார் இருப்பாங்க, அதாவது சசிகுமார் இருப்பார், பேசுவார். ஆனால் நீங்கள் விவேக் பிரசன்னா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா அவர் பேசுகிற பேச்சு ஃபஸ்ட்டு 4 எபிசோட் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு 4 எபிசோட் உங்களுக்கு ஃபன்னாக தான் போகும். கேஸில் இன்வால்மெண்ட் இருக்கும். ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக இன்வால்மெண்ட் பண்ணுவாங்க, மேலோட்டமாக கொஞ்சமாக கடந்து போவாங்க ஃபஸ்ட்டு 4 எபிசோடு. அதுக்கப்புறமா 5, 6 மட்டும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்கும். 7, 8 பீக் அடிக்கும். ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்க அட்ரினல் பூஸ்ட் இருக்குது, ஆனால் தேவையான இடத்துல மட்டும் இருக்கு. சரி, அது அவங்க பாசிட்டிவ் பாயிண்டில் பார்ப்போம். நான் சொன்ன மொதல் பாசிட்டிவ் பாயிண்ட், இந்த படத்தில் இந்த சீரீஸில் விவேக் பிரசன்னா தான் மொதல் பாசிட்டிவ் பாயிண்ட். ஃபஸ்ட்டு 4 எபிசோட் ஈஸ் ஆர்ட் ஆஃப் ஷோ. அதுக்கப்புறம் தான் கேஸ் இன்வால்மெண்ட் வந்து கொஞ்சம் சீரியஸ் தான் போகும். செகண்ட் பாசிட்டிவ் தான் இந்த சீரீஸில் கதையில் இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, அந்த ஒரு கிரைம் தாங்க. அதாவது சீரீஸை பார்க்கும் போது எதாச்சியாக நான் அந்த டிஸ்கிளைமரை பார்த்துட்டு, அந்த சில வேர்ட்ஸை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தேன். சரி, காட்டுவாங்களான்னு டவுட் இருந்துச்சு. லைட்டாக ஹிண்ட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு 2 எபிசோட் நினைக்கிறேன், லைட்டாக ஹிண்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இல்லைப்பான்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ண வச்சு கடைசியில் போட்டாங்க ட்விஸ்ட்டு வேற எல்லாருக்கும். அதாவது கதையை என் இஷ்டத்துக்கு இப்படியே கொண்டு போயிட்டு அதை லாஜிக்கலாகவும் கொண்டு போவேன், அதே மாதிரி ட்விஸ்டாகவும் கொண்டு போவேன். அந்த குழப்பமும் இருக்கும் ப்ளஸ் லாஜிக்கும் இருக்குன்ற மாதிரி காட்டி ஸ்டோரி செதுக்கிட்டாங்க. லிட்டரலாக நான் பார்த்தலே, அதுவும் இந்த இயரில் 2026 நான் பார்த்தல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் சீரிஸ், அதுவும் தமிழில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் சீரிஸ். ஸோ கதையில் ட்விஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டிஸ்க்ளைமர் பார்த்துட்டு ஷாக்கான, ரிலீஸ் ஆன திரும்ப ஷாக்கான, ஃபைனலில் வச்சு சம்பவம் பண்ணிட்டாங்க இல்லை. செகண்டு பாசிட்டிவ் பாயிண்ட் அட்ரினல் பூஸ்டாங்க. ஆனால் எல்லாம் எதிர்பார்க்க மாதிரி ஃபுல்லாக 8 எபிசோடு நீங்கள் 8 எபிசோட் ஃபஸ்ட்டு 2 எபிசோட் கதையை ஃபோக்கஸ் பண்ணாலும், கதையை காட்டுறதுக்கு அட்ரினல் பூஸ்ட் இல்லைனாலும் ஒரு 5 எபிசோட் மட்டும் நீங்கள் அட்ரினல் பூஸ்ட் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க. ஸோ நீங்கள் பார்க்காம மொத்த சீரிஸும் அட்ரினல் பூஸ்டாக ரொம்ப சீட்டேஜில் உட்கார வைக்கிற மாதிரி இருக்காது.
எனக்கு தெரிஞ்சு அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துல ஒரு 2 மணி நேரமோ 2.5 மணி நேரம் படத்துல ஒரு அட்ரினல் பூஸ்ட் இருக்குன்னா அதுவும் கரெக்டா எப்படி இருந்தாலும் படத்தோட பாதியில தான் வரும். ஸோ அதை நீங்க ஒரு 1.5 மணி நேரம் படம் அட்ரினல் பூஸ்ட் எடுத்தாலும் அது ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் தான். ஸோ படம் 2 மணி நேரம் பார்த்து டக்குன்னு 1 மணி நேரம் கடந்து போயிடுவீங்க, முடிஞ்சு ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஆனா சீரீஸ்னு இருக்கும்போது ஒரு 8 மணி நேரம் இருக்கும். ஸோ 8 மணி நேரம் சீரீஸ்ல நீங்க 8 மணி நேரத்துக்கு அதில் நம்ம எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அன்னீசியா ஃபீல் பண்ண வச்சிடும். ஏன்னு சொல்றேன்னா ஒரு ஹாலிவுட்ல ஒரு யூடியூபர் ஒருத்தர் கம்மி பட்ஜெட்ல 1 மில்லியன் 1 மில்லியன் கம்மி பட்ஜெட் அதை எடுத்து செம்ம கலா காட்டினாரு. அதான் எதிர் நிறைய பேர் என்ன கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்சஷன் கம்மி பட்ஜெட் 1 மில்லியன்ல எடுத்து இன்னதுக்கு சரியான பாக்ஸ் ஆஃபீஸ்ல இந்த வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அந்த படத்துல இதுக்கு அட்ரினல் பூஸ்ட், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்கும் அட்ரினல் பூஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு அன்ஈசி ஃபீல் வந்துடும் பார்க்கும்போது, ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும், பார்க்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் வரும். ஸோ இந்த சீரீஸில் அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. பார்க்கும்போது 8 எபிசோடும் வேணாம், ஃபஸ்ட்டு 4 எபிசோடு எங்கேஜ்மெண்ட் ஜாலியாக டப்பான்னு சொல்லி மூவ் பண்ண வைக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு 4 எபிசோட் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா 4th எபிசோட் லைட்டாக பிரேக் போட்டு 2 எபிசோட் ஸ்லோவாக மூவ் பண்ணி புரியணுன்றதுக்காக ஸ்டோரி ஸ்லோவாக மூவ் பண்ணி கடைசி இன்னும் 2 எபிசோட் இன்னும் ஸ்லோவாக மூவ் பண்ணி அந்த எபிசோட் அந்த ஒரு கதையை வந்து நல்லா தெளிவாக புரியணுன்றதுக்காக ரொம்ப ஸ்லோவாக பிரேக்கப் போட்டு நல்லா தெளிவாக முடிச்சாங்க. ஸோ இந்த சீரீஸில் அட்ரினல் பூஸ்ட் தேவையான இடத்துல மட்டும் இருக்கு. 8 எபிசோடும் எதிர்பார்க்காதீங்க, நல்லாவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த அட்ரினல் பூஸ்ட் தேவையான இடத்துல கரெக்டாக இருக்கும், காமெடியும் இருக்கும். சொன்ன மாதிரி தான், காமெடி இருக்கா காமெடி இருக்கு, சஸ்பென்ஸ் இருக்கா சஸ்பென்ஸ் இருக்கு, த்ரில்லர் இருக்கா த்ரில்லர் இருக்கு, அட்ரினல் பூஸ்ட் இருக்கு அட்ரினல் பூஸ்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் தேவையான நேரத்தில் கரெக்டாக இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விவேக் பிரசன்னா 4 எபிசோட் செடிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த சீரீஸில் ட்விஸ்ட் வந்து பக்காவாக இருக்கு, வேற லெவல் ட்விஸ்ட் லாஜிக்கலாக வச்சிருக்கானுங்க, ப்ளஸ் தேவையான அளவு ட்விஸ்டும் வச்சிருக்காங்க. அப்புறமா நான் சொன்ன மாதிரி அட்ரினல் பூஸ்ட் தேவையான நேரத்தில் இருக்கு, கரெக்டாக இருக்கு. இந்த ஸ்டோரியில் எந்த ஒரு குழப்பமாகவும் ரொம்ப லேகியாகவும் ஃபீல் பண்ண வைக்கல. பார்க்க சீரீஸே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குன்னு தோணுது. சொல்லப்போனா சீரீஸை பார்த்து முடிச்சிட்டோம், நான் திரும்ப 4 எபிசோட் கிட்ட பார்த்தேங்க. அந்த கடைசி போது அட்ரினல் பூஸ்ட் தேவையில்லை, அது பார்த்து முடிச்சாச்சு. ஆனால் திரும்ப அந்த 4 எபிசோடு அந்த விவேக் பிரசன்னா ஹியூமருக்காகவே நான் திரும்ப 4 எபிசோட் பார்த்தேன். அது பெரிய ப்ளஸ் பண்ணு. இதை தாண்டி மியூசிக்கு இந்த சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதெல்லாம் இந்த படத்தில் பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை. இந்த படத்தில் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் இது மட்டும்தான். மைனஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் மைனஸ் பார்த்தீங்கன்னா சசிகுமார் தாங்க. ஏன் ப்ரோ அவர் தானே ஹீரோ, அதாவது சீரியஸ்லி அவர் தானே ஹீரோன்னு சொன்னீங்கன்னா ஹீரோ தான், ஆனால் அவரை வைக்கிறதுமே வச்ச மாதிரி தான் இருக்கு தவிர அவருக்கான ஒரு பொட்டென்ஷியல் இதில் இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு நல்லா ஃபன்னியாக போகணும், விவேக் பிரசன்னா இறக்கியிருக்காங்க ஹியூமருக்காக. அதுக்கப்புறம் தான் சீரீஸ் ஒன்று தேவை. ஸோ ஃபஸ்ட்டு 4 எபிசோட் நம்ம விவேக் பிரசன்னா, நான் ஃபஸ்ட்டாக சொல்ல விவேக் பிரசன்னா ஃபோக்கஸ் பண்ணும்போது பக்கத்தில் சசிகுமார் இருக்காரான்றது நான் மறந்துடுற அளவுக்கு விவேக் பிரசன்னா அந்த அளவுக்கு ஆர்ட் ஆஃப் ஷோ ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த ஷோ சரி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் நான் எப்போல்லாம் சசிகுமாரை பார்க்குறானோ தனியாக அவர் எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போதோ டைலாக் டெலிவரி பண்ணும்போதோ எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போதோ ஏன்பா உனக்கு இந்த சீரீஸில் ஆக்ட் பண்ணவோ நடிக்கவோ விருப்பம் இருக்கா இல்லையா, டைலாக் பேச தெரியுமா தெரியாதா, டைலாக் பேச வச்சு விருப்பம் இருக்கா இல்லைன்ற மாதிரி அவர் ஏதோ நடிக்கிறமா நடிக்கிறாரு, பேசாம பேசாரு, மூஞ்சி பார்க்குறாங்க டல்லாக இருக்குங்க. நிறைய பேர் கலாய்ப்பீங்க, தெலுங்கு படத்தில் மகேஷ் பாபு எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் எல்லா எக்ஸ்பிரஷனும் ஒரே மூஞ்சி வச்சிருப்பாங்கன்னு நினைப்பீங்க. அவரை விட ஒரு மோசங்க ஆக்ட் பண்ணுறாங்க சீரீஸில். இதெல்லாம் மகேஷாச்சு பரவாயில்ல, கொஞ்சமாச்சு ஓரளவுக்காச்சு ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த சீரீஸில் சசிகுமார் கொஞ்சம் கூட அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை காட்டுறதுக்கு முயற்சியே பண்ணலை. இதெல்லாம் நான் இந்த சீரீஸில் எனக்கு ரொம்ப மேஜர் நெகட்டிவ் பார்த்தா சசிகுமார் பண்ணேன். ஏன்னா ஆக்ட் பண்ண தெரியும், ஆனால் இந்த சீரீஸில் அவர் பொட்டன்ஷியல் வெளிக்காட்டல. டைலாக் ஸ்ட்ராங்காக வெளிக்காட்டுவார், ஆனால் இந்த சீரீஸில் அவர் வெளிக்காட்ட முடியல. இந்த சீரீஸில் அவர் பொட்டன்ஷியல் எனக்கு சுத்தமாக தெரியல பார்க்கும்போது. நான் ஃபஸ்ட்டு 4 எபிசோட் பார்த்தது விவேக் பிரசன்னாக்காக. அதுக்கப்புறம் மீதி 4 எபிசோட் மட்டும்தான் சீரியஸ் டோனில் போகிறதுனால மட்டும்தான் அவரோட சீரியஸ் லுக்கும் அந்த ஒரு என்ன சொல்றது ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாமல் சடனாக ரோபமாக பேசிட்டு இருப்பார். அது ஒர்க் அவுட் ஆன காரணமே அந்த சீரியஸ் டோன் மட்டும்தான். ஆனால் ஃபஸ்ட்டு 4 எபிசோட் சுத்தமாக அது ஒர்க் அவுட்டே ஆகலை.
எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸில் அவர் ஆக்ட் பண்ண விருப்பம் இருக்க சத்தியமாக தெரியல. இல்லை டேரக்டருக்கு அவர் இன்னும் அவர் ப்ரொடக்ஷன் இருக்க முடியுமா சத்தியமாக தெரியல. ஆனால் இந்த சீரீஸில் மேஜர் நெகட்டிவ் சசிகுமார் தான். ப்ளஸ் பார்த்தா விவேக் பிரசன்னா, ஸ்டோரி அது பூஸ்ட்டு, காமெடி, ஹியூமர் வேற லெவல். சீரியஸாங்க இந்த படத்தில் மேஜர் மேஜர் ப்ளஸ்ஸாக தெரிஞ்சுது விவேக் பிரசன்னா ஹியூமர் மட்டும்தான். திரும்ப சொல்கிறேன், 4 எபிசோடுமே நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன். இப்பயும் பார்த்து தான் திரும்ப ரிவ்யூ போடுறேன். ஸோ அந்தளவுக்கு விவேக் பிரசன்னோட ஹியூமர் இந்த சீரீஸை டாப் நாச். நான் ஹியூமர் தான் முதல்ல, செகண்டராக ஸ்டோரி வைப்பேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக அதுதான். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது இந்த சீரீஸை பற்றி ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை தாண்டி நான் கேள்விப்பட்டேன், ரீசெண்டாக தான் நான் இந்த சீரீஸ் ரிவ்யூ போடும்போது சட்டசாப்பில் நான் அந்த காமெடியை பார்த்துட்டு சத்தியமாக சிரிக்காமல் இருக்க முடியல. ஆல்ரெடி விவேக் ஹியூமரை பார்த்து சிரிச்சிட்டேன். இப்போ சட்டசேபையில் ஹியூமரை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் பட்ஜெட்டை பற்றி பேசிட்டு இருக்காரு, தமிழ் பட்ஜெட்டை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு அவர் சின்ன வயசுல இங்கிலீஷாக பேசி பழகிறா போல சொல்றாரு அவரு. நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம், நான் இங்கிலீஷ் வார்த்தை, நான் இங்கிலீஷாக பேசி பழகிட்டேன். ஸோ டக்குன்னு தமிழ் பேசும்போது தடுமாறாரு. சரி தடுமானா பேசுறாரு ஏதோ, அதுக்கப்புறம் அது ஆப்போசிட்டாக வந்துச்சு. ஒரு தமிழ் அதாவது கம்ப்ளைண்ட் போட்டக்கப்புறமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஆப்போசிட்ல தமிழ் உச்சரிப்பு இலக்கணம் எவ்வளோ சூப்பராக பேசுறீங்க. ஒருவேளை கம்ப்ளைண்ட் போட்டதுக்காக கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி தெரியல, கம்ப்ளைண்ட் போட்டுட்டு ஏதோ பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி சட்டசபையிலலாம் இந்த டிஎம்கே ஆப்போசிட் நிற்பாங்க, டிஎம்கே நிற்பாங்க, டிஎம்கே நிற்பாங்கல்ல, பார்க்குறேன் யாருமே தமிழ் ஒழுங்காக பேச மாட்டாங்க. எல்லாருமே கொலபடியா லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷுக்கெல்லாம் கலந்துதான் பேசுது. நான் கேட்குறேன், இந்த சட்டசபையை பார்க்குற ஜனங்கள் எல்லாமே எல்லாம் சுத்தமிழ் மதம் தெரிஞ்சவங்களா? இல்லை இல்லை, எல்லாரும் லோக்கல் பாஷை பேசுறாங்க. அப்போ சட்டசபையில மட்டும் நம்ம சுத்தமிழ் பேசணும்னு சொல்லி ஏதாவது ரூல் இருக்கா? எல்லாருக்கும் புரியுற இயல் பாஷை பேசலாம். அவருக்கு வரலன்னு கத்துக்கணும் சொல்லணும் இல்லையா? அவர் கத்துக்கணும் வெயிட் பண்ணணும். நடுவருக்கே இல்லாத ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. ஆனா டவுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்பா கையை தூக்குற மாதிரி தூக்காத, கை தூக்க வேலை இருந்தால் மட்டும் தூக்கு அந்த மாதிரி கேட்குது. இதை பார்த்தா மெயின் தோணுச்சுங்க. சீரியஸா ஏதோ ஒன்று பேசணுமே நம்ம பேசிட்டே இருந்தா என்னதான் பேச சத்தியமா புரியல. இது ஏன் சொல்றேன்னா, ஜஸ்ட் இந்த சீரியஸை பார்த்துட்டு சும்மா ஒரு ட்விட்டரில் ஒடுங்கும்போது பார்த்தேன். பார்க்கும்போது திருப்பி தாங்க முடியல. இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பீங்களான்ற மாதிரி தோணுச்சு. அதெல்லாம் சும்மா கன்வே பண்ணேன். உங்களுக்கு வேற சீரீஸோ இல்லை படமோ ரிவ்யூ பண்ணணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சட்டசபையை பற்றி கலாய்க்கிற மாதிரி வீடியோ வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது வேணாலும், உங்களுக்கு எந்த வீடியோ எக்ஸ்போஸ் பண்ணுமோ தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதை மட்டும் கேட்டுக்கிட்டேன். எதா இருந்தாலும் கமெண்ட், என் பேச்சு சரியில்லைனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை பேக்ரவுண்டோ இல்லை கேமரா எதுவாக இருந்தாலும் ப்ளஸ்ஸோ மைனஸோ கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல தெரிஞ்சுக்கிறேன். தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நானும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை பாய்.